நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். पांचवा दृश्य இப்போ फिफ्थ सीन सिद्धार्थருக்கு वन में वनத்தில் तपस्या करते तपம் செஞ்சு 7 साल बीत गए 7 வருடம் கடந்து விட்டது बीत गए ना கடந்து விட்டது उन्हें அவர் புத்தத்வ புத்தா என்ற நிலைக்கு அவர் அடைந்தார் आज वे இன்று அவர் कपिलवस्तु में कपिलवस्तुவுக்கு आ रहे हैं வருகிறார் उनके அவரை स्वागत के लिए भी வரவேற்க स्वागतना வரவேற்கிறது सभी लोग எல்லோரும் राजमहल के पास இந்த பேலஸ்க்கு பக்கத்துல खड़े हैं நிக்கறாங்க बुद्ध प्रवेश करते हैं तो बुद्धर வந்து प्रवेश உள்ள நுழைகிறார் वे भिक्षु के वेश में है அவர் ஒரு துறவியை போன்று இருந்தார் अंतःपुर की स्त्रियां अंतःपुर பெண்கள் उन्हें அவரை देखकर பார்த்துட்டு रो पड़ती है அழுகிறார்கள் शुद्धोदन இப்ப அவருடைய அப்பா மகாராஜா आगे बढ़कर மேல வந்து அதாவது बढ़करனா இந்த இடத்துல வந்து என்னன்னாக்க இறங்கி போறார் அவர்கிட்ட बुद्ध का स्वागत करते हुए புத்தரை வரவேற்க போறாரு வரவச்சே சொல்றார் குமார் மகனே हम आपका स्वागत करते हैं நாங்கள் உங்களை என்ன பண்றோம் அழைக்கிறோம் அப்படினு சொல்லி சொல்றார் வரவேற்கிறோம் बुद्ध महाराज महाराजा हम आपके महल में நாங்கள் உங்கள் மஹால்ல இந்த பேலஸ்ல भिक्षा पाने के लिए பிச்சை எடுப்பதற்காக பிச்சை வாங்குவதற்காக ஆயே ஹே வந்திருக்கிறோம் அப்படினு சொல்லி சொல்றார் शुद्धोदन आश्चर्य से ஆச்சரியமாக भिक्षा कैसी பிச்சை எப்படி இது राज्य ही இந்த ராஜ்யமே आपका है உங்களுடையது ராஜ்குமார் அப்படினு இளவரசே அப்படினு கேக்குறார் பிச்சை எப்படி எடுக்க முடியும் நீங்க இது ராஜ்யமே உங்களுதுதான் கேட்டா நான் கொடுத்துற போறேன் இளவரசே அப்படினு சொல்லி சொல்றாரு புத்தர் சொல்றாரு परंतु ஆனா मेरा राज्य என்னுடைய ராஜ்யமோ कुछ दूसरा है இது கிடையாது வேற ஏதோ महाराज அப்படின்றார் मैं किसी भी हालत में நான் எந்த ஒரு நிலையிலும் इस राज्य को இந்த ராஜ்யத்தை ग्रहण नहीं कर सकता எடுத்துக்க முடியாது मुझे என்னை ராஜ்குமார் नहीं இளவரசன் என்று கூறாதீர்கள் भिक्षु कहिए துறவி என்று கூப்பிடுங்கள் महाराज அப்படின்றார் शुद्धोदन आप यही रहकर நீங்க இங்கே இருந்துட்டு अपने धर्म का உங்களுடைய ரிலிஜியன் प्रचार कर सकते हैं ना நீங்க பிரச்சாரம் செய்யலாம் இல்லையா बुद्ध नहीं महाराज இல்லை அரசே भिक्षु இந்த துறவிகள் किसी के आश्रय யாருடைய இடத்துலயும் இருக்க மாட்டாங்க யா किसी बंधन को எந்த ஒரு பந்தத்தையும் स्वीकार नहीं करता ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் नेक्स्ट शुद्धोदन अपने पिता की भी इच्छा पूरी नहीं कर सकते உன்னுடைய அப்பாவுடைய अपने पिता உன்னுடைய அப்பா உடைய இச்சான்னா ஆசை पूरी नहीं कर सकते உன்னால நிறைவேற்ற முடியாதா அப்படினு கேக்குறார் बुद्धर சொல்றாரு नहीं महाराज இல்லை மகாராஜா आत्मा की इच्छा है ஆத்மாவுடைய விருப்பம் தான் सर्वोपरि है ரொம்ப சிறந்த ஒரு இது आत्मा की इच्छा ही ஆத்மாவின் இச்சா ஆசை தான் விருப்பம் தான் सर्वोपरि है எல்லாத்த விடையும் சிறந்தது
शुद्धोदन तब तो அப்போ हमारा आतिथ्य ही स्वीकार कीजिए அப்ப எங்களுடைய ஒரு ஆதித்யம் அப்படின்னு சொன்னா இது கெஸ்ட் என்னோட கெஸ்டா இருங்க அப்படின்னு கேக்குறாரு புத்தர் சொல்றார் मुझे बढ़िया खाना नहीं चाहिए बढ़िया खाना இங்க அரசர்கள் பெரிய பெரிய ஆட்களுடைய சாப்பாடு எனக்கு தேவை கிடையாது மகாராஜ் அரசே பிக்ஷு லோக் இந்த துறவிகள் ருக் சூகாஹி எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்து தான் காத்தே ஹே சாப்பிடுவார்கள் शुद्धोदन रोते हुए अழுது கொண்டே क्या मैं यही दिन देखने के लिए जीवित था இந்த ஒரு நாளை பார்க்கிறதுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன்னா அப்படின்னு அழுதுட்டு சொல்றார் புத்தர் மகாராஜ் அரசே आपको तो நீங்கள் खुश होना चाहिए மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் शुद्धोदन यशोदरा को बुलाते हैं இப்போ शुद्धोदனர் என்ன பண்றாரு யசோதராவை கூப்பிடுறாரு पर ஆனால் वह नहीं आती அவள் வரமாட்டாள் बुद्ध इसका कारण समझ लेते हैं सो புத்தர் இதற்கான காரணத்தை புரிந்து கொள்கிறார் और स्वयं தானாகவே उसके कमरे அவளுடைய ரூமுக்கு நிக்கே நிக்கட் கே நிக்கட்னா அவரோட ரூமுக்கு கிட்ட போயிடுறாரு பहुंचकर போயிட்டு भिक्षा पात्र பிச்சை பாத்திரத்தை நீட்டி ஆகே படாத்தே ஹேன்னா நீட்டுகிறார் இப்போ புத்தர் சொல்றார் தேவி பெண்ணே भिक्षा दीजिए பிச்சை போடுங்கள் यशोदरा प्रभु आपको भिक्षा देने की योग्यता मुझ में नहीं है உங்களுக்கு பிச்சை போடுற அளவுக்கு கூட எனக்கு யோகியதை இல்லை அப்படின்னு சொல்றாங்க புத்த क्यों नहीं ஏன் இல்லை आप तो நீங்கள் साध्वी है கற்புக்கரசி आप जैसी உங்களை போன்ற एक नारी ஒரு பெண் நேஹி ஒரு பெண்ணு தான் मुझे எனக்கு खीर पिलाकर பாயசத்தை கொடுத்து मेरी साधना को என்னுடைய இந்த சாதனையை सफल बनाया था सक्सेस பண்ணிருக்காங்க यशोदरा भगवान मैं असहाय हूं கடவுளே நான் ஹெல்ப்லெஸ் இந்த இடத்துல கடவுள்னு சொல்றது மேல இருக்கிற கடவுள் கிடையாது புத்தரை சொல்றாங்க बुद्धर देवी इस संसार में இந்த உலகத்துல कोई असहाय नहीं है யாரும் ஹெல்ப்லெஸ் கிடையாது ஆத்மா கோ இந்த ஆத்மாவை लेकर ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் सभी बड़े हैं எல்லோருமே பெரியவங்க தான் आज शाम को இன்று சாயந்தரம் मैं நான் इसी विषय पर இந்த விஷயத்தை பற்றி உபதேசம் देने वाला हूं கொடுக்க போகிறேன் जरूर सुनिए கண்டிப்பாக கேளுங்கள் अब भिक्षा दीजिए இப்ப பிச்சையை போடுங்க அப்படின்னு கேக்குறார் यशोदरा प्रभु मेरे पास देने को कुछ नहीं है என்கிட்ட கொடுக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது यही एकमात्र राहुल இதுதான் என்கிட்ட இருக்கிறது எனக்கு இருக்கிற ஒரே புள்ள ராகுல் इसको இவனை आप ग्रहण कीजिए நீங்கள் எடுத்துக்கோங்க यशोदरा अपने पास தன் பக்கத்துல இருக்கக்கூடிய கடே हुए நின்னுக்கிட்டு இருக்கிற ராகுல் का हाथ ராகுலுடைய கையை பக்கடுக்கர் பிடிச்சிட்டு उसे அவனை बुद्ध के हाथ में புத்தருடைய கையில் सौंप देती है ना ஒப்படைக்கிறாள் बुद्ध देवी பெண்ணே आप धन्य है நீங்க சிறந்தவங்க आपका यह உங்களுடைய இந்த அபூர்வ தியாகம் விலை மதிக்க முடியாத இந்த தியாகம் इतिहास में हिस्ट्रीல அமர் ரஹேகான்னா எப்பவுமே இருக்கும் இறந்து விடாது எப்பவுமே அழிந்து போகாது அப்படின்ற
மை இஸ் பிக்ஷா கோ, நான் இந்த பிச்சையை, ஆதர் கே சாத்னா மரியாதையுடன், கிரஹண் கர்த்தா ஹூம் எடுத்துக்கொள்கிறேன். அப் இப்போ, முஜே என்னை, ஜானே கி போவதற்கான, ஆக்ஞா தீஜியே அனுமதி கொடுங்கள். யசோதரா புத்துக்கோ பிரணாம் கர்க்கே, யசோதரா புத்தனை வணங்கிவிட்டு சலி ஜாத்தி ஹை போய்விடுகிறாள். ராகுல் புத்தம் சரணம் கச்சாமி, புத்தரை நான் சரணடைந்தேன். தர்மம் சரணம் கச்சாமி, தர்மத்தை நான் சரணடைந்தேன். சங்கம் சரணம் கச்சாமி, இந்த சங்கம் சொசைட்டியையும் நான் சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த புத்தருடைய புத்திசத்துடைய பாட்டு இது. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்றது புத்திசத்தோடைய பாட்டு. அதை அவர் சொல்றார். சொல்லிட்டு யஹ் கஹதே ஹுயே, இதை சொல்லிட்டு ராகுல் புத்தரை பிரணாம் கர்த்தா ஹை வணங்குகிறான். புத்தர் உசே அவனை சாத் லியே கூட चलने लगता है போயிட்டு இருக்கார். பர்தா கிர்தா ஹை, இப்போ ஸ்கிரீனு கீழே விழுறது. இப்போ இந்த லெசனுடைய சம்மரியை நம்ம பார்க்க போறோம். பாட் கா சாராம்ஷ், शुद्धोधन கபில்வஸ்து கே ராஜா தே, சுத்தோதனர் கபிலவஸ்து என்ற நாட்டிற்கு மன்னன். சித்தார்த் உன்கே புத்திர தே, சித்தார்த்தர் அவருடைய மகன். யசோதரா சித்தார்த் கி பத்னி தி, யசோதரா சித்தார்த்தருடைய மனைவி, பத்தின்னா மனைவி. அவர் மற்றும் ராகுல் உன்கா பேட்டா தா, ராகுல் அவருடைய மகன். சித்தார்த் கா பாலன் போஷன், சித்தார்த்தருடைய வளர்ப்பு, பாலன்னா வளர்ப்பு, பாலன் போஷன்னா வளர்ந்தது எல்லாமே ராஜ்மஹல் மே, இந்த பேலஸ்ல தான், ராஜ்மஹல் மே ஹுவா தா. இஸ்லியே அதனால உன்கோ அவருக்கு சம்சாரிக் துக்கா, இந்த உலகத்துடைய கஷ்ட சுகங்களை ஞான் நஹி தா, அவருக்கு அனுபவம் கிடையாது, இல்ல அதை பத்தி தெரியாது. ஏக் தின் ஒரு நாள், சித்தார்த் ராஜ்பத் பர், இந்த ராஜவீதியில் ஜாத்தே சமை போய்கொண்டிருந்த நேரத்தில், ஏக் பூடே ஆத்மி ஒரு வயதான மனிதனை தேக்கா பார்த்தான். और தோடி தூர் ஜானே பர், சிறிது தூரம் போன பிறகு, ஏக் ரோகி கோ ஒரு நோயாளியை, ஃபிர் பிறகு, ஏக் ஷவ் கோ ஒரு பிணத்தை, தேக்கா பார்த்தார். உன்ஹோனே அவர் சாரதி சே தேரோட்டியிடம், உன்கே பாரே மே அவர்களை பற்றி, யாரு இந்த வயதானவரை பற்றி, நோயாளியை பற்றி, இந்த பிணத்தை பற்றி பூச்சா கேட்டார். தப் அப்போ சாரதினே கஹா, அந்த தேரோட்டி சொன்னார், புடாப்பா ரோக் மரண், ஓல்டேஜ், புடாப்பான்னா ஓல்டேஜ், ரோக்னா நோய், மரண் அப்படின்னு சொன்னா மரணம், ஆதின்னா பல, பிரகிருதி கா இயற்கையின் நியம் ஹை ரூல், कोई भी யாரும், ஆத்மி कोई भी ஆத்மின்னா எந்த மனிதனும், இன்சே இதிலிருந்து இவைகளிடமிருந்து, பச் நஹி சக்தா தப்பிக்க முடியாது. சாரதி இந்த தேரோட்டி கி பாத், இந்த தேரோட்டியுடைய பேச்சு சுன்கர் கேட்டுட்டு, சித்தார்த்துக்கோ சித்தார்த்தருக்கு படா துக் ஹுவா ரொம்ப வருத்தம் அடைந்தார். सिद्धार्थ ने, ओ सिद्धार्थर मनुष्य जाति को मनिद इनत्तै बुढ़ापे, बुढ़ापे ना द ओल्ड एज, बीमारी
இந்த நோய்கள் और மற்றும் மரண் से மரணத்திலிருந்து முக்தி திலானா சாஹா, மனிதனை இதுல இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சார், விடுபடணும்னு நினைச்சார். தப் அப்போ உன்கோ அவருக்கு தபஸ்யா கா மார்க், தவம் செய்கிற வழி சூஜா தோணிருக்கு. வே அவர் உஸ் தின் அந்த நாள்லயே ஆதி ராத் கோ பாதி ராத்திரியில சோரஹே புத்திர தூங்கிக் கொண்டிருந்த மகனையும் और பத்னி கோ மனைவியை छोड़कर விட்டுட்டு वन की ओर வனத்தின் காட்டு வழிக்கு ரவானா हुआ புறப்பட்டார். ரவானா हुआ புறப்பட்டார். சித்தார்த்தருடைய விவகார से இந்த நடவடிக்கையால யசோதராவுக்கு बड़ा दुख हुआ, யசோதரா को बड़ा दुख हुआ ரொம்ப வருத்தம் அடைந்தாள். सिद्धार्थर वन में वनத்தில் कठोर तपस्या करके ரொம்ப கடினமான தவத்தை மேற்கொண்டு புத்தத்வ பிராப்த் கியா, புத்தத்வ என்ற நிலைக்கு அடைந்தார். इसके बाद இதன் பிறகு வே அவரை புத்த कहलाने लगे, தன்னை புத்தன் என்று சொல்ல ஆரம்பித்தார். उसके बाद அதன் பிறகு வே அவர் உபதேசத்தை அளிப்பதற்காக கபிலவஸ்து ஆயே, கபிலவஸ்துக்கு வந்தார். ராஜ்மஹல் மே, இந்த பேலஸ்ல பிக்ஷுக்கே வேஷ் மே, சோ பிக்ஷுக்கே வேஷ்னா இந்த சந்நியாசி போன்ற வேடமடிந்து ஆக்கர் வந்துட்டு சித்தார்த்தர் யசோதராவிடம் பிக்ஷா பிச்சை மாங்கி கேட்டார். யசோதரா தன்னுடைய இக்லௌத்தே புத்திர ஒரே ஒரு மகனை ராகுல்கோ ஒரே ஒரு மகனான ராகுலை பிக்ஷா கே ரூப் மே பிச்சை என்ற வடிவத்தில் தியா கொடுத்தாள். உஸ் பிக்ஷா கோ அந்த பிச்சையை ஆதர் கே சாத் மரியாதையுடன் கிரஹண் கர்க்கே எடுத்துக்கொண்டு புத்தனே கஹா சொன்னார். ஆப்கா உங்களுடைய யஹ் இந்த அபூர்வ தியாக விலை மதிக்க முடியாத இந்த தியாகம் இதிஹாஸ்மே ஹிஸ்டரியில அமர் ரஹேகா நிலைத்து இருக்கும். गद्यांश के आधार இந்த காம்ப்ரிஹென்ஷனை படிச்சுட்டு பிரஷ்னம் கா கேள்விகளுக்கு உத்தர் பதில் ஏக் யா தோ ஒன்றோ அல்லது இரண்டு வாக்கியம் மே லிக்கியே வாக்கியங்களாக எழுதுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், மனுஷ் மாயா ஜால் சே கிரா ரஹதா ஹை, மனிதன் மாயா ஜால் சே இந்த மாயங்களால கிரா ரஹ்தா ஹைன்னா சூழப்பட்டு இருக்கிறான். உஸ்கே அவனுக்கு உஸ்கேலியே அவனுக்கு மமதான்னா தாயின் அன்பு, ஆதி மற்றும் பல, பந்தனோம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பால கட்டப்பட்டிரு தோடுக்கர், இந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிட்டு தோடுக்கர். சலா ஜானா வெளியில போறதுக்கு மாமூலி பாத் நஹி ஹை, சாதாரண விஷயம் கிடையாது. மனுஷ்ய கிஸ்ஸே கிரா ரஹ்தா ஹை, இப்ப क्वेश्चन, மனிதன் கிஸ்ஸே எதிலிருந்து கிரா ரஹ்தா ஹை சூழப்பட்டிருக்கிறான். மனுஷ்ய மாயா ஜால் சே இந்த மாயங்களால கிரா ரஹ்தா ஹை சூழப்பட்டிருக்கிறான். மாயா ஜால் किसे कहते हैं,
இப்போ இந்த மாயங்கள்ன்றது எதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மம்தா ஆதி பந்தனும் கோ, மம்தான்னா தாயின் அன்பு, மற்றும் பந்தனும் கோ மற்ற இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதை மாயாஜால் கஹதே ஹை, மாயாஜால் என்று சொல்றோம். ஜகத் के कल्याण के लिए तप करने वाले महात्मों की सेवा करने का भाग्य सबको प्राप्त नहीं होता. जगत के उलगत्तिन कल्याण के लिए नन्मैक्काக, உலக நன்மைக்காக தப் करने वाले தவம் செய்பவர்களை महात्माओं की सेवा, சோ இந்த மகாத்மா புண்ணியாத்மாக்கள் அப்படின்னு சொல்றோமே, மகாத்மாவும் சொன்னா கீஸ் அவர்களுக்கு சேவை, கீ சேவான்னா அவர்களுக்கு சேவை, கர்ணேக்கா பாக்யம் அந்த சேவை செய்வது பாக்கியம், சப்கோ எல்லோருக்கும், பிராப்த் நஹி ஹோத்தா இந்த பிராப்தம் எல்லோருக்கும் இந்த இது கிடைக்காது, பிராப்தம் இல்லை, ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமே கிடைக்கும்ன்றது இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம். மகாத்மா क्यों तप करते हैं, இந்த மகான்கள் ஏன் தவம் செய்கிறார்கள்? महात्मा जगत के कल्याण के लिए तप करते हैं, இந்த மகான்கள் ஜகத் के कल्याण के लिए உலக நன்மைக்காக, உலகம்ன்றது ஜகத், கே கல்யாண்னா நன்மை, சோ உலக நன்மைக்காக, கேலியேன்னு சொன்னா காக, தப் करते हैं तवम செய்கிறார்கள். किनकी सेवा करने का भाग्य सबको प्राप्त नहीं होता, யாரை சேவை செய்வது, சேவை செய்கிற பாக்கியம், அதான் சேவா करने का பாக்கியம்னா சேவை செய்கிற பாக்கியம், सबको எல்லோருக்கும், प्राप्त नहीं होता சோ எல்லோருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்றது எதனால? மகாத்மாவும் கீ சேவா, இந்த மகான்களுக்கு செய்கிற சேவை, அதான் மகாத்மாவும் கீ சேவா, கர்ணேக்கா செய்வதற்கான, பாக்ய பாக்கியம், சப்கோ எல்லோருக்கும், பிராப்த் நஹி ஹோதா எல்லோருக்கும் கிடைத்து விடாது, பிராப்தமா இருக்காது, எல்லோருக்கும் பிராப்தம் கிடைக்காது அப்படின்றது அர்த்தம். ஷரீர் தாரண் கே சாத் ஹி, இந்த உலகத்துல ஷரீர் தாரண்னா உடம்புல உயிர் இருந்தாதான், சாத் ஹி இருந்தாதான், ஹம் நாம கோயி மகான் காரிய ஏதாவது நல்ல காரியங்கள், சிறந்த காரியங்கள், கர் சக்தே ஹை செய்ய முடியும். ஜகத் கா கல்யாண் இந்த உலகத்துடைய நன்மை, ஷரீர் தாரண் சேஹி, ஷரீர் தாரண் சேஹின்னா உயிர் இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும். சம்பவ் ஹை நடக்க முடியும், இல்ல செய்ய முடியும். மகான் காரிய கர்னே கே லியே இந்த சிறந்த காரியங்களை செய்வதற்கு, கிஸ்கி ஜரூரத் ஹை எதனுடைய தேவை இருக்குது? மகான் காரிய கர்னே கே லியே இந்த சிறந்த சேவை, நல்ல சேவை செய்வதற்கு. ஷரீர் தாரண் கி, ஷரீர் தாரண்னா உடம்புல உயிர் இருந்தாதான், ஜரூரத் ஹை தேவை. சோ இந்த உடம்புல உயிர் இருந்தா மட்டும்தான் நம்ம நல்ல காரியங்களை செய்ய முடியும்ன்றது இந்த இதோடைய அர்த்தம். ஷரீர் தாரண் சே இந்த உடம்புல உயிர் இருக்கிறதுனால கியா சம்பவ் ஹை என்ன நடக்கும், என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது சொல்றாங்க. ஷரீர் தாரண் சே இந்த உடம்புல உயிர் இருக்கிறதுனால ஜகத் கா கல்யாண் உலகத்துடைய நன்மை, சம்பவ் ஹை நடக்கும். நெக்ஸ்ட், கிஸ் ஏகாங்கி மே எந்த நாடகத்துல, கிஸ்னே யார், और कब எப்போ, யஹ் வாக்கிய இந்த வாக்கியத்தை, கஹா சொன்னார்கள். யஹ் தோ இது, பிரக்ருதி கா நியம் ஹை இயற்கையின் நியதி. பிரக்ருதின இயற்கை, பிரக்ருதிக்கான இயற்கையின்,
नियम है नियति इसे इதை कोई भी யாராலையும் टाल नहीं सकता மாற்ற முடியாது இல்ல அழிக்க முடியாது आज இன்று जो जवान है யார் இளைஞனாக இருக்கிறானோ कल நாளை बूढ़ा होकर ही கிழவனாய்தான் रहेगा இருப்பான் ये वाक्य இந்த வாக்கியம் अपूर्व त्याग नामक एकांकी से दिए गए हैं இந்த வாக்கியம் அபூர்வ தியாக் என்ற பெயர் கொண்ட நாடகத்திலிருந்து ஏகாங்கி சேனா நாடகத்திலிருந்து दिए गए हैं கொடுக்கப்பட்டிருக்கிறது सारथी सिद्धार्थ से ये वाक्य कहता है தேரோட்டி சித்தார்த்தரிடம் சித்தார்த்த சேன சித்தார்த்தரிடம் இந்த வாக்கியம் ஏ வாக்கிய कहता है சொல்கிறார் मार्ग में வழியில் जाते समय போகும் நேரத்தில் सिद्धार्थर एक बूढ़े को ஒரு கிழவனை देखता है பார்க்கிறார் वे அவர் बुढ़ापे के बारे में बुढ़ापे न ओल्ड एज पट्टी बुढ़ापे के बारे में न ओल्ड एज पत्ती पूछते हैं केटकिरार सारथी कब इस प्रकार कहता है தேரோட்டி மேல சொன்ன இருக்கிற அந்த சென்டென்ஸ் படி அவர் சொல்றார் இஸ் பிரகார்னா இந்த இடத்துல இந்த மேல கொடுக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை சொல்றார் कोई भी யாரும் ரோகி ஹோனா நோயாளி ஆகணும் என்று நஹி சாஹ்தா விரும்புறது கிடையாது லேக்கின் ஆனால் யஹ் ஷரீர் ஹி இந்த உடம்பு தான் ரோகோं का घर நோயாளிக்கான வீடா இருக்குது ना मालूम தெரியாது कब कौन सा रोग எப்போ எந்த மாதிரியான வியாதி நோய் शरीर पर உடம்பு மேல हमला कर बैठेगा अटैक பண்ணி உட்காரும் ये वाक्य இந்த வாக்கியம் अपूर्व त्याग नामक अपूर्व त्याग என்ற பெயர் கொண்ட ஏகாங்கி से நாடகத்திலிருந்து दिए गए हैं கொடுக்கப்பட்டிருக்கிறது सारथी सिद्धार्थ से ये वाक्य कहता है தேரோட்டி சித்தார்த்தரிடம் இந்த வார்த்தையை சொல்கிறார் मार्ग में வழியில் जाते समय போகும் நேரத்தில் சித்தார்த்தர் एक रोगी ஒரு ரோகியை ஒரு நோயாளியை देखता है பார்க்கிறார் वे அவர் रोग के बारे में இந்த நோயை பற்றி पूछते हैं கேட்கிறார் तब அப்போ सारथी தேரோட்டி इस प्रकार இந்த மாதிரியாக कहता है சொல்கிறார் पाप किसी ने नहीं किया यह संसार ही पाप से भरा हुआ है यहां से सदाचार का लोप हो गया है पाप किसी ने नहीं किया தவறு இந்த இடத்துல பாப்னா பாவம்னு எடுத்துக்க கூடாது தவறு யாரும் செய்யவில்லை அதுதான் இந்த சென்டென்ஸ் உடைய அர்த்தம் இந்த உலகமே சன்சார் இந்த உலகமே பாப் சே இந்த இடத்துல பாவம்னு எடுத்துக்கணும் பாவங்களால பாப் சேன்னா பாவங்களால பரா ஹுவா ஹை நிரம்பி இருக்கிறது யஹான் சே இங்கிருந்து சதாச்சார் கா லோப் டிசிப்ளின் உடைய குறைபாடு हो गया है நடந்திருக்கிறது இந்த வாக்கியம் ये वाक्य अपूर्व त्याग नामक பெயர் கொண்ட ஏகாங்கி से நாடகத்திலிருந்து दिए गए हैं கொடுக்கப்பட்டிருக்கிறது
இந்த வாக்கியம் அபூர்வ தியாக் என்ற பெயர் கொண்ட நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஏ வாக்கிய இந்த வாக்கியம் சித்தார்த் சாரதி சே சித்தார்த்தர் சாரதியிடம் कहते हैं கூறுகிறார், சோத்தே हुए தூங்கிக் கொண்டு இருக்கிற, புத்திர और पत्नी को மகன் மற்றும் மனைவியை छोड़कर விட்டுட்டு சித்தார்த்தர் वन में जाते हैं வனத்திற்கு புறப்பட்டார். சாரதி पूछता है தேரோட்டி கேட்கிறான், हम सब நாங்கள் எல்லோரும், हम सब ने कौन सा எந்த மாதிரியான பாப் கியே है பாப் கியேன்னா இந்த இடத்துல தவறு செய்தோம் என்று கேட்கிறார். हमको எங்களை, आप நீங்கள், क्यों छोड़ने चाहते हैं ஏன் எங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். तब அப்போ சித்தார்த் சாரதி சே சித்தார்த்தர் தேரோட்டியிடம் इस प्रकार இந்த மாதிரியாக कहते हैं சொல்கிறார். அடுத்த வாக்கியம் सोना आग में तपकर ही निकर उठता है. சோனான்னா தங்கம். தங்கம் எப்படி நெருப்பில் நம்ம மாத்தி நமக்கு ஏத்தார் போல மாத்தி நம்ம இது பண்றோமோ உருக்கி எடுக்கிறோமோ அது போல நானும் என்ன பண்றேன், தவத்தில் ஆழ்ந்து என் உடம்பை இந்த மாதிரி காய போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் இந்த உலகத்துக்காக பாடுபடணும்னு நினைக்கிறேன்றது தான் இந்த சென்டென்ஸோடைய அர்த்தம். இப்ப பாருங்க, सोना आग में तपकर ही निकर उठता है. தங்கம் நெருப்பில் எப்படி நமக்கு தேவையான ஆபரணங்களாக உருக்கி எடுக்கிறோமோ அது போல மைபி நானும் தபஸ்யா கி அக்னி மே தவம் என்ற நெருப்பில் अपने शरीर को என்னுடைய உடம்பை தபாவுங்கா இன்னும் மேன்மையா கடுந்தவம் செய்கிறேன், கஷ்டப்படுத்துவேன் உடம்புன்றார். ஏ வாக்கிய இந்த வாக்கியம் அபூர்வ தியாகம் என்ற ஏகாங்கி சே நாடகத்திலிருந்து எடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது. ஏ வாக்கிய இந்த வாக்கியம் சித்தார்த்தர் சாரதி சே தேரோட்டியிடம் कहते हैं சொல்கிறார், சித்தார்த் वन में जाकर சித்தார்த்தர் காட்டிற்கு சென்று தபஸ்யா கர்னா சாஹ்தே ஹே தவம் செய்யணும்னு நினைக்கிறார். சாரதி இப்ப தேரோட்டி உன்சே பூछता है அவரிடம் கேட்கிறார், ஆப்கா சுகுமார் ஷரீர் உங்களுடைய இந்த மென்மையான உடம்பு யஹ் கஷ்ட இந்த கஷ்டங்களை கைசே சஹன் கரேகா எப்படி பொறுத்துக் கொள்ளும் என்று கேட்கிறார். தப் அப்போ சித்தார்த் சாரதி சே சித்தார்த்தர் தேரோட்டியிடம் इस प्रकार कहते हैं இந்த மாதிரியாக சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், சச் பூச்சோ தோ உண்மை சொல்லணும்னாக்க மனுஷ்ய சே படுக்கர் மனிதனை விட கோயி ஹிம்ஸ் பசு எந்த விதமான வைல்ட் அனிமல் நஹி ஹை இல்லை, மனிதனை விட கொடிய மிருகம் எதுவுமே கிடையாது. யதி ஒருவேளை ஹம் நாம ஹிங்ஸ் பசுவோம் கோ இந்த வைல்ட் அனிமல்ஸ நஹி சேடுத்தே அவங்களுக்கு நம்ம கெடுதல் விளைவிக்கலன்னா அவங்க பக்கம் நம்ம போகலைன்னா தோ அப்போ வே ஹமாரி அவங்க அந்த மிருகங்கள் ஹமாரி நமக்கு கோயி ஹானி எந்த விதமான கெடுதல்கள் நஹி கர்த்தே செய்யாது. ये वाक्य अपूर्व त्याग नामक एकांकी से दिए गए हैं. ये वाक्य இந்த வாக்கியம் சித்தார்த் சாரதி से சித்தார்த்தர் தேரோட்டியிடம் कहते हैं சொல்கிறார். वन में वनकाட்டில் सारदी हिंस पशुओं के बारे में बताता है. காட்டில் இந்த கொடிய மிருகங்களை பற்றி ஹிம்ஸ் பசுவோம் கே பாரேவேன்னா
அந்த கொடிய மிருகங்களை பற்றி பதாத்தா ஹை சொல்கிறார். தப் அப்போ சித்தார்த் சாரதி சே சித்தார்த்தர் இந்த தேரோட்டியிடம் இஸ் பிரகார் கஹதே ஹை இந்த மாதிரியாக சொல்கிறார். நெக்ஸ்ட் ஒன், साधु पुरुष अन्न जल त्यागने से तपस्या कैसे कर सकेंगे? साधु पुरुष तुरविये சுவாமியே, அன்ன ஜல் இந்த சாப்பாட்டையும் தண்ணீரையும் தியாகனே சே நீங்க விட்டுடுறதுனால தபஸ்யா கைசே கர் சக்கேங்க இந்த தவத்தை எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. तपस्या करने के लिए तो தவம் செய்வதற்கு சக்தி चाहिए, உடம்புல ஸ்ட்ரெங்த் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ये वाक्य अपूर्व त्याग नामक एकांकी से दिए गए हैं. ये वाक्य இந்த வாக்கியம் सुजाता सिद्धार्थ से कहती है. सुजाता सिद्धार्थரிடம் கூறுகிறாள். सुजाता वन देवता की पूजा के लिए सुजाता இந்த காட்டு தேவதைக்கான பூஜை அதான் वन देवता की पूजा के लिए அதற்காக खीर लाती है பாயசத்தை கொண்டு வரா. मार्ग में வழியில दुर्बल सिद्धार्थ को देखकर பலமிழந்த இந்த சித்தார்த்தரை பார்த்துட்டு खीर पिलाना चाहती है இந்த பாயசத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறா. लेकिन ஆனால் सिद्धार्थ खीर लेने से इनकार करते हैं. சித்தார்த்தருக்கு அந்த பாயசத்தை குடிக்கணும்னு மனசு இல்லை, பிடிக்கல. तब அப்போ சுஜாதா ये वाक्य कहती है அப்போ சுஜாதா இந்த வாக்கியத்தை சொல்றா. नेक्स्ट वन, इस संसार में कोई असहाय नहीं है. இந்த உலகத்தில் யாருமே யாருமே असहाय नहीं है, हेल्पलेसன்றது யாருமே இல்ல. ஆத்மா को लेकर ஆத்மாவை பொறுத்தவரை சபி எல்லோருமே बड़े है பெரியவங்க தான், சிறந்தவங்க தான். ये वाक्य இந்த வாக்கியம் अपूर्व त्याग नामक एकांकी से दिए गए हैं. அடுத்தது ये वाक्य இந்த வாக்கியம் बुद्ध यशोदरा से कहते हैं. புத்தர் யசோதராவிடம் கூறுகிறார். बुद्ध यशोदरा से भिक्षा मांगने के लिए புத்தர் யசோதராவிடம் பிச்சை வாங்குவதற்காக ராஜ்மஹல் में आते हैं ராஜமாளிகைக்கு வருகிறார். तब அப்போ यशोदरा अपने को यशोदरा தன்னை असहाय बताती है, தான் हेल्पलेस ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. तब அப்போ बुद्ध ये वाक्य कहते हैं புத்தர் இந்த வாக்கியத்தை கூறுகிறார்.